ஹாய்ங்க. ஸோ இது ஒரு சண்டே ஷாப்பிங் vlog தான். ஸோ நான் திருச்சி வந்தாலே ஷாப்பிங்குன்னு எங்கேயாவது போயிடுறது, டிமார்ட்டு இல்லைன்னா சாரதாஸ் போயிடுவேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் சாரதாஸ் தான் போனோம். கொஞ்சம் ஏதாவது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, என் தம்பி ஸ்கூல் ஓப்பனிங் வருது இல்லையா, ஸோ அதுக்காக யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்காகவும் அப்படியே சும்மா போனோம். சரியான வெயிலுங்க. ஸோ சாரதாஸ்குள்ளே என்ட்ராகமெண்ட்டு இந்த மாதிரி. ஆனால் நான் திருச்சியில் தான் பல வருஷமாக இருக்கேன். ஆனால் இந்த சைடில் இருக்க இந்த சின்ன சின்ன கடையிலலாம் நம்ம வாங்கினதே கிடையாது. பட் கலெக்ஷன் உள்ளே இருக்கிறத விட இவங்க வச்சுருக்கிறதெல்லாம் செம்ம மாடர்னாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியான வெயிலுங்க சிப்பா. பட் இந்த வெயில்லையுமே நான் பாப்பா கூப்பிட்டு போனனால நான் ரொம்பலாம் என்ஜாய்லாம் பண்ணலை. நம்ம பாட்டுக்க உட்காந்து ஏதோ எப்படா சாரதாஸ்குள்ளே போகலாம், அந்த ஏசி காற்றுக்குள்ளே ஜில்லு ஜில்லுன்னு போகலான்னே பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஒரு வழியாக சாரதாஸ்குள்ளே போனதுக்கப்புறம் இன்றைக்கி சம்மர் கேம்ப்பு மாதிரி நிறைய பேர் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு, நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு, சூப்பராக நல்லா கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நல்லா பேசிட்டு நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக என்னென்ன இதெல்லாம் டிவியில் பார்த்துருக்கேன், பெரிய மாலில் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் சாரதாஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை. நல்லா ஆடினாங்க குட்டி குட்டி குட்டீஸு. அப்புறமா ஜாலியாக சில மேஜிக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, இப்படிலாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த வெயிலுக்கு உள்ளே நமக்கு வேடிக்கை பார்க்குறக்கு நல்லா இருக்கா இல்லையா? ஸோ சாரதாஸ், இதுதான் சாரதாஸ். திருச்சியில் உள்ளவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே என் தம்பிக்கு யூனிஃபார்ம்லாம் எடுத்து கலெக்ஷன்லாம் சூப்பராக தாங்க இருந்தது. பட் ரேட் தான் ரொம்ப ஓவராக இருந்தது. ஏன்னா நான் கடையில் ஷாப்பிங் பண்ணுறதோட நான் மீஷோவில் வாங்குறது தான் அதிகம். அதனால் எனக்கு ப்ரைஸ் எல்லாமே அதிகமாக தான் தெரியும். ஸோ என் பிள்ளை அழ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் டக்குன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். சுற்றி எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டே இருந்ததுனால நான் எங்கேயுமே சாப்பிட்றதுக்கு எதுக்குள்ளேயுமே நுழையலை. இருக்கிற கும்பலில் அங்கே எல்லா கடையிலுமே ஃபுல்லாகவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கங்க. அதனால் முடியலை. அதனால் பாப்பா கூட்டிகிட்டு டக்குன்னு வீட்டுக்கு அவளோட கெட்டப்பை சேஞ்ச் பண்ணியாச்சு. திஸ் இஸ் நியூ